ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் மாசி மகம் வந்துவிட்டது. இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி பிரிவு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மாசி மகம் என்றாலே புனித நீராடுதல் தான் நினைவிற்கு வரும். தெப்பக்குடம் இருக்கும் கோவில்களில் தீர்த்தவாரி திருவிழா நடக்கும். கும்பகோணம் மகாமகம் குடத்திற்கு நீராட லட்சக்கணக்கானோர் வந்து போவார்கள். ஏனென்றால் இந்த நன்னாளில் நீர்நிலைகளில் சகல தெய்வங்களும் நீராட வருவதாகவும் எல்லா புண்ணிய நதிகளும் தங்கள் பாவங்களை தொலைத்து புனிதமாக கும்பகோணம் மகாமக குடத்திற்கு வருகிறார்கள் என்பதும் நம்பிக்கை. கும்பகோணம் செல்ல முடியாதவர்கள் ஊரில் இருக்கும் ஆத்தங்கரை, ஏரிக்கரை, கடற்கரைக்கு சென்று நீராடினாலும் அதே புண்ணியம் கிட்டும். நீர்நிலைக்கே செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு பித்தளை செம்பெடுத்து அதில் நல்ல நீரை நிரப்பி வில்வையிலை, துளசி இலை, சந்தனம், வேப்பிலை, மஞ்சள் இட்டு ஒரு தட்டு வைத்து பூஜை அறையில் மூடி வைத்து விடுங்கள். காலையில் எழுந்து குளிக்கும் நீரோடு இதை கலந்து விடுங்கள். 5 மந்திரத்தை உச்சரித்தபடி கிழக்கு நோக்கி நின்று ஸ்நானம் செய்யுங்கள். காலை 6 மணிக்குள் குடியலை முடித்து விடுங்கள். குளித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி குலதெய்வத்தை நினைத்து பூஜை செய்யுங்கள். அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று வாருங்கள். அன்னை பார்வதி தட்சனின் மகளாக அவதரித்த நன்னாள். இந்த நன்னாளில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க சிவன் மற்றும் பார்வதி ஒரு சேர இருக்கும் படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். இவர்கள் இருவரும் சரிபாதியாக இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் படத்திற்கு பூஜை செய்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது உறுதி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று எத்தனை முறை சொன்னாலும் ஜாதகத்தில் ஏதாவது குளறுபடி இருந்தால் தினமும் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கும். பலரும் பிரிந்து விடுவார்கள். சிலர் விபரீத முடிவுகளையும் எடுப்பார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உதவும். மாசி மகத்தன்று அர்த்தநாரீஸ்வரரின் அவதாரமாக நம்முடன் உலாவரும் திருநங்கைகளுக்கு தான தர்மங்களை செய்தால் உங்கள் குடும்ப உறவுகள் பலப்படும். அவர்களுக்கு மஞ்சள் அல்லது சிகப்பு நிற ஆடைகள், உணவு, தானியங்கள், அதோடு 9 ரூபாய் நோட்டுகளை வைத்து தானமாக கொடுங்கள். இந்த நன்னாளில் இறைவனின் அவதாரமான திருநங்கைகளின் மனதை குளிர வைத்தால் உங்கள் குடும்ப உறவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்ம வினைகள் அகல பிரிந்த உறவுகள் ஒன்று சேர அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அவசியம். அவரின் அவதாரமான திருநங்கைகளுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள். உங்கள் குடும்ப உறவுகள் பலப்படும். நன்றி.